அதே நேரத்தில் மந்திரவாதி ரேடியோ அந்த வீட்டுல போய் எப்படி ஓட்டம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டா நிறைய பக்கம் படிச்சு தெரிஞ்சுக்கும் செய்யறா. அடுத்த 2 நாள் ஹீரோ வீட்டுக்கு வரவும் செய்யறா. அப்படி அவ மட்டும் வராம கூட 2 அசிஸ்டன்ட் கூட்டு வரவும் செய்யறா. ஹீரோ அந்த மந்திரவாதி ரேடியோ நான் செயல் பண்ணுவான்னு சொல்லி கேட்கறப்ப அந்த மந்திரவாதி ரேடியோ உன்னோட குழந்தைய மட்டும் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ, அது மட்டும் சொல்லவும் செய்யறாங்க. இங்க அந்த சின்ன குழந்தை விளையாண்டு இருக்க திடீர்னு பார்த்தா அங்க இருக்க மரத்தை நோக்கி வேகமா ஓடுது. பின்னாடி அந்த பெரிய பொண்ணு போறத பார்த்துட்டு ஹீரோவும் பெரிய பொண்ணு இப்படி தாண்டி போறான். அங்க போய் ஹீரோவும் பெரிய பொண்ணு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கறப்ப அந்த பெரிய பொண்ணும் தங்கச்சி உள்ள வந்தா காணுன்னு சொல்லிட்டு சொல்றப்ப ஹீரோவும் நான் பாத்துக்கிறேன் நீ வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு சொல்லவும் செய்யறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் சின்ன பொண்ணு தெரிய போறப்ப அந்த சின்ன பொண்ணு அங்க இருக்க மரத்தை சுத்திட்டு இருக்கவும் செய்யறா. ஹீரோ அந்த சின்ன பொண்ணை தூக்கலாம் போறப்ப அந்த மந்திரவாதி ரேடியோ எதுவும் பண்ணாத அந்த குழந்தைய டயர்ட் ஆகட்டும் அது வரையும் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லவும் செய்யறாங்க. அப்படி அந்த குழந்தை மரத்தை சுத்தி வாங்கி விடவும் செய்யுது. உடனே ஹீரோவா அந்த குழந்தை தூக்கிட்டு வீட்டுக்கு வரவும் சுத்துறான். அதுக்கப்புறம் அந்த குழந்தை டேபிள் தூக்கி போட்டு மந்திர புக்ல இருக்க மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கவும் செய்றாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்க திடீர்னு பார்த்தாங்க கரண்ட் கட்டாவும் செய்யுது. உடனே இவங்க லைட்லாம் வச்சு அந்த புக்ல இருக்க மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கவும் செய்றாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்க திடீர்னு பார்த்தா அந்த குழந்தை அப்படி ஏர்ல பறக்கவும் செய்யுது. இதை பார்த்து அந்த மந்திரம் சொல்றவனா அங்கேயே வாங்கி விடவும் செய்றான். இப்படி ஏர்ல பறந்துட்டு இருந்த குழந்தை திடீர்னு பார்த்தா அங்க இருக்க ரூம்ல ஏதோ நிறுத்திட்டு போகவும் செய்யுது. உடனே ஹீரோவும் குழந்தைய கபதுக்காண்டி அந்த ரூம்ல போகவும் செய்றான். உடனே அங்க அந்த மந்திரவாதி ரேடியோ நான் பாத்துக்கிறேன் இதுக்கு நீ உள்ள வரான்னு சொல்லிட்டு ஹீரோ வையான்னு போகவும் செய்றான். அந்த மந்திரவாதி ரேடியோ அந்த ரூம்ல போய் தேடிட்டு இருக்க திடீர்னு பார்த்தா அங்க ஒரு சுரங்க பத மாதிரி இருக்கவும் செய்யுது. உடனே அவளை உள்ள போய் பார்த்தா அங்க ஒரு இரும்பு பெட்டி பக்கத்துல அந்த குழந்தை இருக்கவும் செய்யுது. உடனே இவங்க அந்த குழந்தைய தூக்கிட்டு வெளியே வந்துடும் செய்றாங்க. அதே நேரத்தில் அங்க இருக்க ஒரு இரும்பு பெட்டியை திறந்து பார்த்தா அதுக்குள்ள 4 குழந்தைங்களோட எறும்பு கூட இருக்கவும் செய்யுது. அந்த மந்திரவாதி ரேடியோ அதை பார்த்துட்டு இருக்க ஒரு விர்ச்சுவல் மாதிரி தெரியவும் செய்யுது. அதுல மாமியா மருமக புருஷன் சொல்லிட்டு அந்த வீட்டுல இருந்திருக்காங்க. அதுல மனைவி கரைக்கு எல்லாமே பொன் குழந்தை பிறந்தனால மாமியா மருமகளை போட்டு பயங்கரமா குடும்பத்தும் செய்யறா. இங்க குடிச்சிட்டு அந்த புருஷன் காரணம் வயிற்றுல இருக்க குழந்தையாச்சும் ஆம்பளை அப்படியே வேணும் இல்ல உனையும் குழந்தையும் கொண்டு சொல்லிட்டு சொல்லவும் செய்யறான். ஒரு கடத்துக்கு என்ன குழந்தைன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் நினைச்சாவே அவன் ஒய்ஃபை கட்டி போட்டு குறி சொல்ற லேடியை கூட்டு வந்து அது ஆண் குழந்தைய பெண் குழந்தைய பக்கத்து கூட்டு வந்திருக்கான். அவங்க வயிற்றுல தொட்டு பார்த்து ஆண் குழந்தைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தலையாட்டவும் செய்றாங்க. கோமானவனும் ஒய்ஃப் கூட பார்க்காம வயிற்றுல கத்தி வச்சு குத்தவும் செஞ்சான். அது மட்டும் இல்லாம மிச்சம் இருந்த 4 குழந்தைகளையும் குடும்ப கொடூரமா கொள்ளவும் செய்றான். இங்க அந்த குடி சொன்ன லேடி அந்த குழந்தைய பார்த்துட்டு கடவுள்கிட்ட என்ன மன்னிச்சுக்கணும் சொல்லவும் செய்றா. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அந்த மந்திர ரெடி அந்த குழந்தையோட ஆத்மா சாந்தின்னு சொல்லிட்டு ஒரு பூஜை மாதிரி பண்ணவும் செய்றா. அதுக்கப்புறம் அந்த குழந்தை அந்த டேபிள்ல போட்டா அந்த குழந்தை அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்க மாதிரி சுருண்டு கிடக்கவும் செய்யுது. கருவுல இருக்கும்போது இறந்த அந்த குழந்தை தான் உன்னோட கரு மூலியமா உயிர் பெற்று வெளியே வர பாக்குன்னு சொல்லிட்டு அந்த லேடியும் சொல்லவும் செய்றா. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த 4 குழந்தைகளோட எலும்புல எரிக்கவும் சொல்றா. அப்படி எரிச்சிட்டு அந்த குழந்தையோட அப்பா ஒருத்தனோட உடம்புல போய் என்னோட குழந்தை வெளியே வந்தே ஆகும் சொல்லிட்டு ஹீரோ போட்டு பயங்கரமா அடிக்கவும் செய்றான். உடனே அங்கிருந்து அந்த மந்திர ரெடியும் ஒரு மந்திரத்தை சொன்னோன்னா அவன் உடம்புல அந்த ஆவி வெளியே போய் அவன் அங்கேயே மயங்கி விடவும் செஞ்சிடறான். அந்த எலும்பு கூட எரிச்சனாலயா அந்த சடங்கை முடிச்சனாலயா அந்த குழந்தை உடம்புல அந்த ஆவி வெளியே போகவும் செய்யுது. உடனே அந்த மந்திரவாதி லேடியும் உன் குழந்தைய காப்பாத்தியாச்சு இனிமே நீங்க நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போகவும் செய்றாங்க.